கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். உபவாச நாட்களிலே லெந்து காலத்திலே சிலுவை தியானம் மற்றும் அதிகாலவெளியிலே ஒரு வேத ஓதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது முதலாவது நாம் ஒரே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய பலவீனம் நம்முடைய நோய். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இன்னைக்கு காலவேளை வாக்குத்தத்தம் மற்றும் சிலுவை தியானம் அதிகால வேளையில் உள்ள செய்தி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் எப்படி குணமாகிறோம்? அவருடைய தழும்புகளாலே. அவர் நமக்காக காயப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இன்னைக்கு காலவேளையிலே சிலுவை தியானத்திலே ஒரு முக்கியமான வேத பகுதி, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்து தாமே அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையிலே நம்ம விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா வாழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, எந்த பலவீனமா இருந்தாலும் சரி, எந்த நோயா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அவரை விசுவாசிக்கும் போது வியாதி சுகமாகிறது, பலவீனங்கள் மாறுகிறது, நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இன்னைக்கு காலவேளையிலே எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறீங்களோ, எந்த குடும்பத்துல எந்த மாதிரி ஒரு நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நமக்கு சுகம் கிடைக்கிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறது, புது பலன் தருகிறார். அவர் நமக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். இந்த கால வேளையிலே யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, அவைக்குரிய வாழ்க்கையிலே ஒரு குடும்பம் வளர வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தேவன் நமக்கு கிருபை தருகிறார். நாள்தோறும் புது கிருபை தருகிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம இருக்கிற பகுதிகளிலே முதல்ல நம்ம என்ன செய்யணும்? 'அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். 2 பேதுரு 1 அதிகாரம் 8 வசனம், 'அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம்.' 'அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். 2 பேதுரு 1 அதிகாரம் 8 வசனம், 'அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம்.' 'அப்படின்னா,
கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். தேசத்துக்குள்ள யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல், கையில செல்போன்ல மூழ்கி போகாமல், தேவையில்லா ஃப்ரெண்டெல்லாம் பழகிறத விட்டுட்டு, உலகத்துள்ள காரியத்திலே அது மோக இச்சையா இருக்கலாம், இல்ல அழிந்து போற காரியமா இருக்கலாம், ஆபத்தான காரியமா இருக்கலாம். ஏன்னா எங்க பார்த்தாலும் பொருளாசை, நகை ஆசை, பண ஆசை, இப்படிப்பட்ட காலத்துக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. இந்த பாவம் தொடரும் போதுதான் அது நிறைய பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிடுது. ஒரு குடும்பம் எப்போ பிரச்சனை ஆகுது, எப்போ போராட்டம் வருது, எப்போ சத்துரு உள்ள வரான், எல்லாமே இந்த பாவம் தான். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இனி நம்ம பாவத்தை சுமக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. நெருங்கி நிற்கிற பாவம் 24 மணி நேரம் வாழ்க்கையில பாவம் வந்துட்டுனா போதும், நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. சத்துரு தொட்டுருவான். சத்துரு வந்துட்டான்னாலே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான். தேவனுடைய பாதுகாப்பு பேரும், தேவனுடைய பிரசன்னம் பேருது. ஏன்னா சில குடும்பத்தில் காலையிலேருந்து நைட்டு வரையும் நல்லா பொய் பேசி நல்லா அழகா இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தரை குறித்தும் பயம் இருக்காது. கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, வேதத்தை தியானிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. இஷ்டம் போல உள்ள ஒரு வாழ்க்கை. எவ்வளவு பணம் வந்தாலும் காணாமல் போயிடும். ஒரு மாதம் 2 லட்சம் வருதா, 2 லட்சமும் காணாமல் போயிடும். கேட்டால் தண்ணி அடிக்க போனேன்பாங்க. அப்புறம் போதை அடிமையில் இருந்திருப்பாங்க, கஞ்சா பழத்தில் இருப்பாங்க. அப்புறம் தேவையில்ல ஃப்ரெண்டாக இருக்கும். அப்புறம் தேவையில்லாமல் கார் எடுத்துட்டு எங்கேயாவது வெளியில் போவாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது எங்கேயாவது போய் ஒரு மனுஷன் சிக்கி கொள்வான். 100 ரூபா சம்பளம் இருந்தாலும் சரி, 500 ரூபா சம்பளம் இருந்தாலும் சரி, 1000 ரூபா சம்பளம் இருந்தாலும் சரி, அதுல 1 பைசா கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. 100 ரூபா கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. தானம் தர்மம் பண்ணலாம், நன்மை செய்யலாம், நற்கிரியை செய்யலாம், அந்நீரை உபசரிக்கலாம். அதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமா 100க்கு 100 செய்யுங்க. அன்பு கூறுங்க, பரிசுத்தமா வாழுங்க. ஆனா நம்ம பாவத்துக்கு செத்து இருக்கணும். நம்ம வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. ஐயா, ஒரு மனுஷன் பாவத்துக்கு செத்தா மட்டும்தான் நீதிக்கு பிழைச்சிருக்க முடியும். நான் பாவத்திலையும் வாழ்வேன், நான் நீதிக்கும் பிழைத்திருப்பேன் அப்படின்னா அப்படி செய்ய முடியாது. ஏதாவது ஒண்ணுதான். நான் பாவத்துக்கு செத்து நான் நீதிக்கு பிழைச்சிருக்கணும். அது தேவ சித்தம். நான் தொடர்ந்து பாவம் செய்வேன் அப்படின்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அவனோட வாழ்க்கையில எல்லாமே இருள் தான் இருக்கும். இப்போ இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிடுவாங்க, நற்கனை கூட எடுத்துருந்தாங்க, ஞானசனம் கூட எடுத்துருந்தாங்க. ஆனா இருதயத்துக்குள்ளே பாவம் இருக்கா? நம்மளோட 24 மணி நேரம் வாழ்க்கையில பாவம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் உள்ள இருக்கா? இதை வச்சுதான் அடுத்த லெவலுக்குள்ள போக முடியும். ஒரு குடும்பம் அவைக்குரிய வாழ்க்கையில வளரணும், ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா முதல்ல எங்க செக் பண்ணணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில பாவம் தொடருதா? நான் எங்கெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கிறேன், நான் எங்கெல்லாம் தப்பு பண்றேன், இதை ஒரு குடும்பம் கண்டுபிடிக்கணும். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, ஐயா ஒருவேளை நான் பலவீனமா இருக்கேன், இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும்போது நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிறார்.
நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நமக்காக பிற்கப்பட்டார். நம்ம புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம குணமாக்கப்பட்டிருக்கோம். ஆனா இன்னும் பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய கேரக்டர், பழைய வாழ்க்கை இது எங்கேயாவது தொடருதா? இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு புல் ஸ்டாப் வைக்க முடியும். ஒரு புல் ஸ்டாப் வச்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போக முடியும். நிறைய குடும்பத்துல பெரிய பொசிஷன்ல இருப்பீங்க. என்ன தரமா செக் பண்ணி பார்க்கணும். உங்க பேரன் பேத்தி எதுல அடிமையா இருக்கிறாங்க, உங்க பிள்ளைகள் எதுல அடிமையா இருக்கிறாங்க, உங்க கணவர் எதுல அடிமையா இருக்கிறீங்க, நீங்க எதுல அடிமையா இருக்கிறீங்க, உங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் எதுல அடிமையா இருக்கிறாங்க. சிலுவை தியானம் அப்படின்னு வந்தாச்சுனாலே நம்ம விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல மரண பயத்தோடு, அடிமையிலையும், கஷ்டத்திலையும், பாவத்திலையும் எத்தனை குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கு. நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்ம பாவத்துல வாழ்றதுக்கு கிடையாது கிறிஸ்டியன் வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை. வேதக்காரங்க அப்படின்னாலே பாவம் தொடரக்கூடாது. நானும் சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கேன்ப்பா. சின்ன வயசுலலாம் நான்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல. நான்லாம் நல்ல துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா தெரியுது, வசனம் ஃபுல்லாக சத்தியம். எப்படி பரிசுத்தமாக வாழணும், எப்படி உண்மையாக வாழணும், எப்படி நீதியை பின்பற்றணும், எப்படி செம்மையாக வாழணும், ஏகப்பட்ட சப்ஜெக்ட் எழுதப்பட்டிருக்கு. நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து என்னோட சமூகத்தில் தாழ்த்த ஆரம்பித்தேன். அந்த ரவிராஜ் தான் இன்னை வரைய உயிரோட வச்சிருக்காரு. கர்த்தருடைய பிள்ளைகள் என்னோட சமூகத்துக்கு வரும்போது தாழ்த்திடணும். நான் ஒன்றுமே இல்லைப்பா, என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க, எனக்கு புதிய ஜீவனை தாங்க, புதிய கிருபை தாங்க, புதிய ஆவியை தாங்க, புதிய இருதயத்தை தாங்க, நான் புது சிருஷ்டியாக இருக்கணும், நான் உங்கள் பிள்ளையாக வாழணும், எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறீங்களோ தேவன் நமக்கு அந்த கிருபைகளை தருவார். அவர் நமக்கு தகப்பன். நம்ம என்ன கேட்டாலும் தேவன் நமக்கு தருவார். ஒரு கடையில் போய் ஒரு பொருள் கேட்குறோம், நம்ம என்ன கேட்குறோமோ அந்த கடையில் இருந்தால் தருவாங்க. பரலோகத்தில் நம்ம பரமபிதாவிட்ட கேட்கும்போது, என் பிள்ளைகள் இன்னைக்கு கால வேளையில் என்ன கேட்கு, தேவன் பார்ப்பார். தேவன் பார்ப்பார். முதலாவது தேவனுடைய சமூகத்தில் வரும்போது தாழ்த்திடணும். நான் ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாமே நீங்கள் தான்ப்பா, என் குடும்பத்தை ஆசுறீங்க, என் வாழ்க்கையை ஆசுறீங்க, எல்லாவற்றிலையும் ஆசுறீங்க. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது தாழ்த்தி ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது கண்டிப்பாக 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். அது தேவ திட்டம். இன்னைக்கு காலவெளியில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் சந்ததி ஆசீர்வதிங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, கம்பெனி ஆசீர்வதிங்க, கையின் கிரியில் ஆசீர்வதிங்க. நம்முடைய பாடுகள், நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் தாமே ஏற்றுக்கொண்டு தாமே சுமந்தார். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம படுகிற பாடு, நம்ம படுகிற துக்கம் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் அவரே ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டோம் எண்ணினோம். கிறிஸ்துனுடைய பாடுகளை நாம் தியானிக்கும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்களை நம்ம முதலாவது யோசிக்கணும்.
கோபம் இருக்கா? எரிச்சல் இருக்கா? மன்னிக்க முடியாத சுபாவங்கள் இருக்கா? கசப்பு இருக்கா? வெறுப்பு இருக்கா? பகை இருக்கா? ஏன்னா சில குடும்பத்துல அந்த பகையை 10 வருஷம் 20 வருஷம் உள்ள வச்சிருப்பாங்க. அதை கொண்டு போய் எனக்கு ஒரு 1000 ரூபாய் தாங்கன்னா தரமாட்டாங்க. ஏன்னா பகை அவங்களுடைய சரீரத்தை அப்படியே ஒடுக்கிட்டு இருக்கும். வீம்பு, வைராக்கியம் இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளர முடியும்? அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி வாழணும்? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாடுகளை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை எல்லாவற்றையும் தாமே சுமந்தார். சிலுவையின் மேல் சுமந்தார். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை, ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்னைக்கு யாரெல்லாம் எந்த பலவீனத்தோடு, எந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போயிடும். தேவன் நம்மை குணமாக்குவார். அவருடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தருவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக அப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். சிலுவை தியானத்திலே எங்களோட நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. அதிகால வேளையில் எங்களோட பேசியிருக்கிறீங்கப்பா. எங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் குறை இருக்கோ, எங்கெல்லாம் பாவங்கள் இருக்கோ, அது எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உங்க இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீங்களே, எங்களுடைய நோய்கள் எல்லாம் சுமந்தீங்களே, எங்களுடைய பாவத்தை எல்லாம் சிலுவை மேல் சுமந்தீங்களே, உம்மை அழைக்கிறோம்ப்பா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே உங்க பிள்ளைகளை சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்க வாழ்க்கையில நாங்க கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போனோமோ அந்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். எங்களுக்காக தான்ப்பா நீங்க காயப்பட்டீங்க. எங்களுக்காக தான்ப்பா நீங்க நொறுக்கப்பட்டீங்க. எங்களுடைய பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீங்கப்பா. எங்களுடைய துக்கத்தை எல்லாம் சுமந்தீங்கப்பா. எங்களுக்காக தான்ப்பா முள்முடி ஏற்றுக்கொண்டீங்க. உம்மை அழைக்கிறோம்ப்பா, உம்மை அழைக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் தொடுங்கப்பா, தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எந்த குடும்பத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில், ஐசியூவில், எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறாங்களோ உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. ஒவ்வொரு குடும்பமும் யாரெல்லாம் எந்த சூழ்நிலையிலே, எந்த நாட்டுக்குள்ளே, எந்த வியாதியோடு, எந்த பலவீனத்தோடு, எந்த நோயினாலே கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் சுகமாக்கித்தாங்கப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிபூரணமான ஜீவனை கட்டளிடுங்கப்பா. காலவேளையில பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு தீர்காயுஸ் தாங்க, புதிய கிருபைகளை தாங்க. புதிய ஆண்டிலும் புதிய அபிஷேகம் பெற்றுள்ள கிருபை செய்யுங்க. கிருபையின் ஒரு நாள் நிரப்புங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ இந்த வருஷத்தினுடைய நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். பரலோக வாசல் திறந்து பிள்ளைகளை சம்பூர்ணமா பொக்கிஷசாலை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. திருப்தியா பெற்றுக்கொள்ளட்டும். புதிய கிருபைகளை தாங்கப்பா. புதிய அபிஷேகம் பண்ணுங்கப்பா. கிருபையின் ஒரு நாள் நிரப்புங்க. ஞானம் ஒரு நாள் நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் ஒரு நாள் நிரப்புங்க ராஜா.
நிரம்பி வழிகிற பாத்திரமா மாறட்டும். கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா மாறட்டும். யாரெல்லாம் இந்த வருஷத்துல சிலுவை தியானம் கேட்குறாங்களோ அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். அந்த குடும்பங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றது மாத்திரம் அல்லாமல் கர்த்தருக்காக கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கனி கொடுக்கிற சந்ததியா எங்களை ஆசீர்வதிங்கப்பா. நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக, பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக, கர்த்தருக்காக வாழக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த வருஷத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, உபவாசத்தோடு இருக்காங்க. உங்களுடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். கிருபை தாங்க. எந்த தேசத்துக்குள்ளே எந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் சந்திங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் எழுமணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா. கிருபைகளை தாங்கப்பா. கிருபைகளை தாங்கப்பா. இந்த நாளிலும் புதுசா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கர்த்தர் மனமிறங்கி பிள்ளைகளோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கர்த்தருக்காக வாழக்கூடிய பிள்ளைகளா மாறணும்ப்பா. எந்த ஒரு அக்கிரமத்திலேயோ பாவத்திலேயோ சிக்கிக்கொள்ளக்கூடாது. கிருபையின் காலத்துல எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீங்க. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்க. காலவேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீசர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, ஆபீஸ்ல வேலை பார்க்காங்க, விவசாயம் பார்க்குறாங்க, வியாபாரம் பார்க்குறாங்க, கம்பெனியில் வேலைக்கு போய் பார்க்குறாங்க, கம்பெனி வச்சிருக்கிறாங்க. காலவேளையில் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. தமிழ்நாட்டில் உள்ள சிஎம்கா ஸ்தோத்திரப்பா. எல்லாரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மற்ற தேசத்தில் உள்ள ஜனங்களை உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். தேசத்துக்கு தேசம் யுத்தம் நடக்குப்பா. சமாதானம் இல்லை. நாடுகளுக்குள்ளே சமாதானம் வேணும். தேசத்துக்குள்ளே கர்த்தருடைய கரம் அப்பா இறங்கி வரட்டும்ப்பா. எந்த தேசத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் போர் செய்கிறாங்களோ அந்த தேசத்துக்குள்ளே சமாதானத்தை கட்டிடுங்கப்பா. கர்த்தர் இறங்கி வாங்கப்பா. ஒவ்வொரு தேசத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. சில இடத்துல அப்பா குண்டு போடுறாங்கப்பா, யுத்தம் நடக்குப்பா. அந்த இடத்துக்குள்ளே எத்தனையோ உயிர் சேதப்பா. அந்த பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. அவங்க இருக்கிற பகுதிகளிலே கர்த்தர் பிள்ளைகளை தூக்கி எடுங்கப்பா. எந்த ஒரு குடும்பமும் எந்த ஒரு குண்டுனாலே பாதிக்கப்படக்கூடாதுப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. காலைவேளையில் பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும். என் நாமத்தின் மொத்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் வேலையடைங்க. படிக்கிற பிள்ளைகளும் உடைய பாதுகாப்பு அப்போ வேணும்ப்பா. நிறைய குடும்பத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்கப்பா. நிறைய குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைகள் பல கிலோமீட்டரு பஸ்ஸில் போகிறாங்க, ஆட்டோவில் போகிறாங்க, வாகனத்தில் போகிறாங்க, பெற்றோர் கூட்டு போகிறாங்க. பாதுகாப்பு வேணும். போகும்போது வரும்போது முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக தேவ ஞானம் வேணும்ப்பா. தேவையில்லாத செல்போன் அடிமையில் போய் சிக்கிகளோட எக்ஸாம் எழுதுறாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். நீங்க உங்க பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க. கற்பத்தினிக்கே ஜெபிக்கிறாங்க. பரலோகத்துல தேவன் உங்க பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி எந்த குறைகள் குற்றங்கள் எதுவா இருந்தாலும் மன்னித்து பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். மனமிறங்கி ஆசீர்வதிக்கணும். மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரிக்கு போறாங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துக்குள்ள பிரிவினை, கோர்ட்டு கேஸ் சொல்லி கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்கப்பா. விபச்சார அடிமை, கள்ள தொடர்பு, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விபச்சார அடிமை, விக்கிர வழிபாடு. எந்த குடும்பத்திலே மாந்திரிகம், பில்லி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்டிருக்காங்களோ
எந்தெந்த துன்மார்க்கமான கட்டுகளில் எந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ சத்துருடைய சகல கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்துல சுட்டு எரிக்கப்படட்டும்பா. எந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல் கர்த்தரை விட்டு தள்ளி போய் கொண்டிருக்கிறாங்களோ, எந்தெந்த பாவ அடிமையில வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் மீட்டு எடுக்கணும்ப்பா. கர்த்தர் மீட்டு எடுக்கணும்ப்பா. சில வீட்டுக்குள்ள தந்திரமா சத்துரு கிரியை செய்யறான்ப்பா. அந்த கிரியைகளெல்லாம் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் எந்தெந்த ஆவியல் போராடி கொண்டிருக்கும் அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்துல எல்லா பொல்லாத சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் சுத்திகரிங்க, ஆசீர்வதிங்க. உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்களே, உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தை கட்டிடுங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பூரண கிருபையால் நிரப்புங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. பரிபூர்ணமான கிருபை உங்க பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும். இந்த நாளிலும் கையின் கீழில் ஆசுரிங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசுரிங்க, சிரசின் மேல் ஆசிரித்து வைங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் அப்ப உங்க பிள்ளைகளை திருப்தியா நிரப்புங்க. என் நாம நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பழனிகளை திறந்து பண்டசாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்காக வாழணும்ப்பா. கிருபை தாங்க. தேவ சித்தம் செய்ய கிருபை தாங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ கர்த்தர் கிருபை தாங்க. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரி அழிக்கப்படட்டும், மாம்ச கிரி அழிக்கப்படட்டும். எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தமா மாறட்டும். எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் மட்டும்தான் இப்ப வாசம் பண்ணணும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று வேதம்படி குமாரனுடைய ஆவியினால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும். கர்த்தர் கிருபை தாங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வெளிநாடுகளில் இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல பாதுகாப்பு வேணும். தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் கூட இருங்க. சந்ததியை பார்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தீர்காயுசு தாங்க. இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறட்டும். 24 மணி நேரமும் முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. பகலில மேகஸ்தம்பம், இரவு அக்னி ஸ்தம்பம், கர்த்தரையும் கூட வருகிற கிருபைக்காக நன்றி. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. மனம் திரும்ப கர்த்தர் கிருபை தாங்க. குடும்பம் ரட்சிக்கப்படணும். விக்கிர வழிபாடுக்குள்ள போயிட்டாங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. மனம் திரும்பி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. தேவைகள் நிறைய உண்டு. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. பொருளாசை இல்லாமல், நகையாசை இல்லாமல், பண ஆசை இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை தாங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. காலவேளையிலே சில குடும்பத்திலே கண்ணீரோடு இருக்கிறாங்க. வேற வீடு பாக்குறாங்க. வாடகை வீடு பிரச்சனையா இருக்கு. சம்பளம் கம்மியா இருக்கு. வீட்டினுடைய தேவைகள் நிறைய இருக்கு. புதிய வாசலை திறந்து விடுங்க. சொந்தமா வீடு கட்ட நினைக்கிறாங்க. கர்த்தர் பண தேவைகளை சந்திங்க. வாசலை திறந்து விடுங்க. யாரெல்லாம் வீடு கட்டுறாங்களோ எல்லா விதமான வாசல் திறந்து வீடு கட்டி முடியாத கிருபை செய்யுங்க. சில குடும்பத்திலே காலவேளையில கடன் பிரச்சனை இருக்காங்க. அந்த கடன் பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவு கொண்டு வாங்க. மாசம் மாசம் இஎம்ஐ போயிட்டு இருக்கு. குழுவுக்கு பணம் போயிட்டு இருக்கு. ஜொல் லோன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு, பர்சனல் லோன் இருக்கு, ஹோம் லோன் இருக்கு, ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க, சொந்தக்காரன்ட்ட வாங்கியிருக்காங்க, அதிகமான வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. இந்த கடனை அடைக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு கிருபையை தாங்க. அதுக்குள்ள ஞானம் தாங்க. குடும்பத்துல ஒருமனப்பட்ட ஆவித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க.
ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. இந்த நாளிலே ஆசீர்வதிங்கப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்கப்பா. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமா கொடையன்னு சொன்னீங்கப்பா. அப்பா, இந்த மாசத்திலே எங்களோட நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா. அந்த வாக்கு தத்தம் பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைவேறட்டும். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமா கொடேன். உன் பிரயாசத்தினாலாகி உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார் என்று இந்த மாசத்துல எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த வாக்கு தத்தம் எங்களோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இணைந்துகிற குடும்பங்கள் பரிபூர்ணமா ஆசிரியப்படணும். சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில், ஐசியூல, எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க. எல்லா பலவீனத்திலும் நீக்கி போடுங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க. உம்முடைய தலைமுல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பா அவங்களுடைய சிரசின் மேல இறங்கி வரட்டும்ப்பா. தலையில உச்சங்கால் வரிய அப்பா விசேஷமா அந்த நாளிலும் உங்க பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. புதிய அபிஷேகம் இறங்கி வரட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் காண்டாம இருந்தது பலனை தாங்க ராஜா. மான் கால்களை தாங்க ராஜா. விசேஷமா அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா. நிரம்பி வெளியிற பாத்திரமா மாறட்டும். எங்க இதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கணும்ப்பா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ள நீங்க வாசம் பண்ணணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகள் இந்த நாளிலும் எல்லாருக்கும் வேணும். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தணும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. வசனத்தின்படி எங்களோட வாழ்க்கை இருக்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தந்து ஆசீர்வதிங்க. கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தை கட்டுடுங்க. ஜீவனை கட்டுடுங்க. தீர்காயுசை கட்டுடுங்க. பரிபூர்ணமான சுகம், பலன், ஆரோக்கியத்தை கட்டுடுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. பரிசுத்தம் நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மேம்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவோகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064181 என்பது உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காலத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.